வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஆண்டுதோறும் 15,00,000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் 100 அடிக்கு தண்ணீர் அதாவது 100 அடிக்கு மேல் தண்ணீர் இருந்தால் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஸோ இதன் மூலம் 5,00,000 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு பார்த்தீங்கன்னா நிர்ணயம் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் டெல்டா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 5,00,000 ஏக்கர்ல நெல் நாற்று நடவும், நிலம் தயாரித்தல் பணிகளிலும் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் மழை பெய்தும் பார்த்தீங்கன்னா இப்போது வரை பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் டெல்டா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டுட்டு இருக்கிறதா தகவலானது வெளியாகிருக்கு. காவேரி டெல்டா விவசாயிகள் முடிவு இது குறித்து பேசியபோது தமிழ்நாடு காவேரி உழவர்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை சுந்தரவிமல் நாதன் கூறுகையில், குறுவை சாகுபடிக்கு கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அப்போது மேட்டூர் அணையில் 102 அடி தண்ணீர் இருந்தது. அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை கணக்கில் வைத்து திறந்தார்கள் அப்படின்ற மாரி சொன்னாரு. நாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கேட்டு பெற வேண்டிய தண்ணீரை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இறுதி தீர்ப்புல பார்த்தீங்கன்னா அரசிதழில் வெளியானதுபடி பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் வரவேண்டிய 10 டிஎம்சி தண்ணீரை பார்த்தீங்கன்னா கேட்டு பெற வேண்டும். இந்த மாதம் 34 டிஎம்சி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அத கேட்டு வாங்குதல்ல அதிகமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கல. ஸோ அழுத்தம் கொடுத்து அத கேட்டு வாங்க வேண்டும். ஒரு வேளை கேட்டு தர மறுக்கிறார்கள் என்ற சூழ்நிலையில ஏற்பட்டால், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் சொல்லியிருந்தபடி மாதவாரியாக அவர்கள் அந்த தண்ணீரை தரவில்லை என்று ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார். 2004ல பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு சூழல் இருந்தது. கர்நாடகா தண்ணீரை தர மறுத்ததற்கு. அதனால் அவர் நடுவர் மன்றத்திற்கு முறையிட்டும் தரவில்லை என்பதால் தனி வழக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அதன் பின்பு சுந்தர விமல்நாதன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விலையுயர்ந்த வஞ்சிர மீன் குளங்களில் வளர்க்க முடியுமா? நிபுணர் தரும் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா, அங்கு பெரிய அளவில் பாதிப்பு இருந்தால் உடனடியாக அந்த தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும், நாளொன்றுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நாளொன்றுக்கு 1.2 டிஎம்சி தண்ணீரை பார்த்தீங்கன்னா திறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இருந்த கர்நாடகா முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க தவறினாரு. அதனால் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா, முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணன் மீது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில ஒரு உத்தரவு மதிக்கல அப்படின்ற மாரி அவர் மீது பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சட்ட ரீதியான நெருக்கடிகள் ஏற்படுத்தினாங்க. அதன் பிறகு 1.2 டிஎம்சி தண்ணீர் என்பதை பார்த்தீங்கன்னா குறைத்து 0.9 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து தண்ணீரை கேட்டு வாங்கினார். அதுபோல முதல்வர் ஸ்டாலின் அரசு பார்த்தீங்கன்னா கேட்கவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை, நெருக்கடி கொடுக்கவில்லை. வழக்கமாக 4.5 லட்சம் ஏக்கராக இருந்ததை 1,00,000 ஏக்கர் சாகுபடி பார்த்தீங்கன்னா அதிகரிங்கள் என்று சொல்லி நிர்ணயம் செய்தது அரசு. இதற்காக குறுவை தொகுப்பு பார்த்தீங்கன்னா திட்டமும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ தண்ணீர் இருந்தால் மட்டுமே குறுவை எல்லாம் செய்ய முடியும். குறுவை தொகுப்பு திட்டம் எல்லாமே 2ஆம் பட்சம். தண்ணீர் இல்லாமல் யாரும் விவசாயம் செய்ய முடியாது. தண்ணீரை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. தர வேண்டிய தார்மீக பொறுப்பு கர்நாடக அரசுக்கு இருக்கிறது. தண்ணீர் தரவில்லை, இரு மாநிலங்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பதை மத்திய அரசு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான நேரங்களில் தண்ணீர் தர மறுக்கும்போது உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக செயல்பட வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்முடைய தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியா செயல்படணும். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் தண்ணீர் வரவில்லை என்றால் விவசாயிகளே உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. வீரப்பன் சொட்டு நீர் பயிர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கும் இது குறித்து மூத்த பொறியாளர் வீரப்பனிடம் பேசியபோது தமிழ்நாட்டில் குறுவை பயிர்களுக்கு தண்ணீர் போதவில்லை என்றால் அது பற்றி கவலைப்பட வேண்டிய
வேண்டியது தமிழ்நாடு அரசும், அதிகாரிகளும் தான். இதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேட்டூர் அணையில் இருந்து ஒரு நாளைக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. கல்லணையிலிருந்து 6 அல்லது 7,000 கன அடி தண்ணீர் விடப்படுகிறது. 12,000 கன அடி தண்ணீர் விடப்படுகிறது குறுவை சாகுபடிக்கு. போதுமானது. இப்பொழுது தான் குறுவை பயிர்கள் வர ஆரம்பிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதுவே போதுமான அளவு என்று நீர்ப்பாசன வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த வருடம் எத்தனை லட்சம் ஏக்கர் நெல் பயிரிடப்படுகிறதோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏத்த மாதிரி தண்ணீர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது தமிழக அரசு என்று தெரிவிச்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியானது எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது அப்படின்றத. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.